ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ள பதிவு. இதை யாரும் தள்ளிவிட்டு போயிடாதீங்க. இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். குரு அஸ்தங்கம். குரு மேற்கே மறைகிறார். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகிறது அப்படின்னு யாரும் தவறு விட்டு விடாதீர்கள். பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கு நேசம், அஸ்தங்கம், வக்கரம், ஆட்சி, உச்சம், சமம் என்று இருக்கிறது. இதில் மிக கடுமையான தோஷம் அப்படின்னா ஒரு கிரகம் ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருப்பது தான். அதே மாதிரி கோச்சாரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆவது தான். அஸ்தங்கம் அப்படின்னா மறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அஸ்தங்க தோஷம் ஒருவருக்கு ஒரு குடும்பத்திற்கு 100% பாதிப்புகளை ஏற்படுத்தும். அஸ்தங்கமான ஜாதகனுக்கு மட்டும் தோஷம் கிடையாது, அந்த குடும்பத்திற்கே 100% தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சுய ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாவது மிக கடுமையான தோஷம் அந்த குடும்ப நபர்களுக்கே உண்டு. குரு அப்படின்னா பணம், குழந்தைகள், நல்ல புத்தி, ஆசான், நல் வழிகாட்டக்கூடிய பெரியோர்கள், ஆசிரியர்கள், தங்கம், அரசியல் பதவி, புகழ், கௌரவத்தை ஏற்படுத்துவது. குருபகவான் அஸ்தங்கமான அந்த ஜாதகனுக்கு இது எல்லாமே கிடைக்காமல் போயிடும். இந்த வருஷம் 10/7/2026 அன்று குருபகவான் அஸ்தங்கமாகி 9/8/2026 வரை ஒரு 30 நாட்கள் குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்வார். கும்பம் ராசி அன்பர்களுக்கு குரு மறைகிறார். குருபகவானுடைய அஸ்தங்க பலன் காணலாம். கும்ப ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. கும்பராசிக்கு பணத்தையும் குடும்பத்தையும் குருபகவான் தான் கொடுக்கணும். அதே மாதிரி லாபத்தையும் உங்களுக்கு உங்களுடைய அபிலாசைகளையும் குருபகவான் தான் நிறைவேற்றி ஆகணும். கும்பராசிக்கு 6வது வீட்டிலே, அதாவது சத்ருஸ்தானத்திலே குருபகவான் அஸ்தங்கமாகிறார். 2ஆம் அதிபதி 6வது வீட்டிலே அஸ்தங்கம் ஆகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பல், வாய், நாக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதனால் இப்போ பல்லு வலிக்குது, பல்லு ஆடுது, பல்ல பிடுங்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இந்த 30 நாட்கள் கும்பராசி என்பதுக்கு ஏற்படும். 2ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நாட்கள் சிலருக்கு நாக்கில் புண்ணு வரலாம். நாக்கு தொண்டை கரங்கரங்கரன்னு இருக்கலாம். நாக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிக்கலாம். அப்படி இல்லைன்னா உதட்டில் பனி வெடிப்பு வரலாம். வாயில் சில பிரச்சனைகள் இப்போ ஏற்படலாம். 2ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. நீங்கள் மற்றவர்களுடன் பேசும்போது கவனமாக பேசணும், கண்ணியமாக பேசணும், மரியாதையாக பேசணும். இல்லைன்னா கும்பராசி என்பளுக்கு உங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். 2ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது கண்டிப்பாக யாருக்கும் உங்களிடம் பணம் லட்ச லட்சமாக இருந்தாலும் சரி, யாருக்கும் கடனாவோ கைமாத்தாவோ பணம் இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க. அதே மாதிரி குடும்பத்துக்கு தெரியாமல் நீங்கள் கடன் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. ஏன்னா கும்பராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். 7 நாட்டு சனியில் குடும்பச்சனி, பாதச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்துக்கு தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல், அண்ணன் தம்பிகளுக்கு தெரியாமல் நீங்கள் கடன் வாங்கி வச்சிடாதீங்க. அல்லது வீட்டுக்கு தெரியாமல் மற்றவர்களுடன் கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க. பணம் கொடுத்தாலும் சரி, பணம் வாங்கினாலும் சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தான் பிரச்சனை. கும்பராசிக்கு 2ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது பொருளாதார பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும். அதாவது கை செலவுக்கு பணம் இருக்காது, அல்லது பணம் மற்றவர்களிடம் கொடுத்துட்டு பிரச்சனைக்கு உள்ளாவீர்கள். கும்பராசிக்கு 11ஆம் அதிபதியும்
குருவே தான். பார்த்தீங்கன்னா கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி 11ஆம் அதிபதி அஸ்தங்கமானால் எல்லா வழியிலுமே பிரச்சனை தான். உங்களுடைய சந்தோஷம், மதிப்பு, மரியாதை, நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் இது எல்லாமே கட் ஆகும் அல்லது அதன் மூலம் பிரச்சனை வரும். 11ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது மூத்த உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அல்லது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்கள் உதவுங்க. பண ரீதியாக இல்லைனாலும் ஒரு உதவி நீங்கள் இந்த காலகட்டத்தில் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு செய்யுங்க. கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் அஸ்தங்கமாக செல்லும்போது கண்டிப்பாக சத்துருஸ்தானத்தை வலுப்படுத்தும். அப்போ பகை விரோதம் கூடுதலாக வரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் கும்பராசி என்பர்கள் அடுத்த 30 நாட்கள் சந்தித்தே தீர வேண்டும். இப்போ பக்கமாக திருமணமானவர்கள் அங்கே அவங்க குடும்பத்தில் உங்களுக்கு மாமன் மச்சன்களிடம் இந்த காலகட்டத்தில் விரோதங்கள் இல்லாமல் பார்த்துங்க. 6ஆம் வீட்டிலே குருபகவான் அஸ்தங்கமாக செல்லும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு வயிற்று வலி, குடல் சார்ந்த பிரச்சனை, அல்சரு, இந்த மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குரு அஸ்தங்கமாக செல்லும்போது கண்டிப்பாக சிலருக்கு கரு கலைப்பும் கரு கலைஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வயிறு. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கும்பராசி என்பவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசிக்கு 11ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது இப்போ பணத்தை வச்சு விளையாடலாம், ரம்மி ஆடலாம், சீட்டாடலாம் அப்படின்னு அல்லது மது போதைக்கு அடிமையாகலாம் அப்படின்னு உங்களுடைய உடல் நலத்தை கெடுப்பதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அற்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கும்பராசி என்பர்கள் அதெல்லாம் இப்போ ஈடுபடாதீங்க. ஏன்னா 11ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆனாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியாது. அப்படியே நீங்கள் அதிர்ஷ்டங்களை நம்புறது, அதன் வழியில் பணங்காசை கொடுப்பது, முதலீடு செய்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவாது. பணங்காசை இழந்துட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை, உங்களுடைய மகிழ்ச்சியை தொலைக்கக்கூடிய சூழ்நிலை நீங்களே ஏற்படுத்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதை கும்பராசி என்பர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி குரு அஸ்தங்கம் அப்படின்னாலே 100% கண்டிப்பாக தோஷம் உண்டு. இப்போ இந்த 30 நாட்கள் மனைவி குழந்தைகளிடம் கும்பராசி என்பர்கள் சண்டை போடாமல் பார்த்து கொள்வது நல்லது. இல்லைன்னா மனைவி குழந்தைகளிடம் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்புலாம் குருபகவான் ஏற்படுத்தி விடுவார். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி விடும். அந்த மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட கும்பராசி என்பதற்கு 6வது வீட்டிலே குருபகவான் அஸ்தங்கம் ஆகக்கூடிய இந்த 30 நாட்கள் ஏற்படுத்தி விடலாம். இதில் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவில் இதெல்லாம் சொல்கிறது. அதனால் கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு 6வது வீட்டிலே குருபகவான் செல்வது ஒரு நல்ல பலன் என்று சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் கவனமாக இந்த குரு அஸ்தங்க நாட்களை கடப்பது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நம்முடைய சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.